நியூ பேசும் படம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நான் சவிதா ஜோசப், பத்திரிகையாளர் திரு பாலன் இன்னமோடு. வணக்கம். வணக்கம் சார். அதாவது நியூ பேசும் படம் நேயர்களுக்கு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சூரிய காமெடியிலேருந்து ஒரு 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 அடுத்த கட்ட வளர்ச்சியாக உங்களுக்கு ஹீரோ ஆயிட்டார். விடுதலை முதல் பாகம் நல்லா போச்சு. அப்புறம் இன்னொரு படம் போகுது கருடன் நல்லா போச்சு. அதுக்கு பிறகு மூணாவதாக ஒரு பொட்டுக்காளின்னு ஒன்று பண்ணார். அது ஒரு தேட்டரிக்கல் படம் கிடையாது, ஒன்லி அந்த ஒரு ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்கான ஒரு படம். இதை எப்படி அவர் செலக்ட் பண்ணார் தெரியல. நெக்ஸ்ட் அந்த மாதிரி, அதாவது அதே மாதிரி இல்லாமல் ஏதாச்சும் வேற விடுதலை 2 வருது அவருக்கு. நெக்ஸ்ட் வேற என்ன படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஹீரோவா ஒரு இதாக ஒன்றும் இல்லை, மறுபடியும் தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு இது வந்திருக்கணும் இல்லையா அவருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது சூரியனுடைய வளர்ச்சி கடற்கடன் மேல வந்துட்டு தான் இருக்குது. இப்ப ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னாக்க கடன் மிகப்பெரிய வெற்றி. விடுதலை போனுச்சு, அதுக்கடுத்து கடன் போனுச்சு, இப்ப விடுதலை 2 வருது. நீங்க சொன்ன மாதிரி கொட்டுக்காளி படம் இருக்கு இல்லையா, அது எஸ்கே, அதாவது நம்ம சிவகார்த்திகேயன் தயாரிச்ச படம். அது ஒரு விருதுக்கான படமா தான் எடுத்தாங்க. அது பெரிய கமர்ஷியல் படம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதில் பாத்தீங்கன்னாக்க டப்பிங்கே இருக்காது, எஃபெக்ட் இருக்காது, அந்த மாதிரி நேரடியாவே களத்தில் எடுத்திருப்பாங்க அந்த படம். அதனால அது ஒரு முயற்சி தான் அந்த படம். அதனால அதை ஒரு கமர்ஷியல் படமா நினைக்க கூடாது. இப்படியும் படம் எடுக்கலாம் இல்லையா, அதுக்காக உணர்த்துற படம். ஏன்னா பெண்ணை எப்படியெல்லாம் அடிமையா வச்சிருக்கிறாங்க, கோயில் மேல, சாமி மேல, பக்தி மேல, ஜோசியர் மேல எல்லாம் எப்படியெல்லாம் பெண்களை வச்சு இந்த ஆண்கள் ஏமாத்துறாங்க அப்படிங்கறத மிக அருமையா சொல்லிப்பாரு அந்த டைரக்டர். சரி, அந்த படத்தை விடுங்க. இப்போ நம்ம அவருடைய படங்கள் இருக்கு இல்லையா, அதாவது குமாருங்கிறவர் அவருடைய மேனேஜர். ஒட்டை ராஜேந்திரனுக்கும் சூரிக்கும் மேனேஜரா இருந்தவர் குமார். நிறைய படங்களை ப்ரொடக்ஷன் மேனேஜரா ஒர்க் பண்ணவர். அவர் தான் அவருக்கு மேனேஜரா இருந்தாரு. அவர் ஏற்கனவே சந்தான நடிப்புல ஆரி ஜெயராஜ் அப்படிங்கிற ஒரு படத்தை தயாரிச்சார். அது மாதிரி படங்கள் தயாரிக்கிறதுல அதாவது ஒரு வெற்றி பார்முலாவை தெரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கான பைனான்ஸ் சூழ்நிலை எல்லாம் உருவாக்கிக்கிட்டாரு. அதனாலதான் கடன் படத்தை மிகப்பெரிய வெற்றி படமா அவரால் கொடுக்க முடிச்சு. ஏன்னா தாராளமா செலவு செய்து, அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தயாரிச்ச படம் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமா செலவு பண்ணி ஆர்தர் வில்சன் கேமராமேன் நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த படத்தை. மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இல்லையா. அதனால அடுத்த படமா இவர் குமார் தயாரிக்கிற படத்திலேயே சூரியன் நடிக்கிறார். ஆமா ஆமா. அவருடைய டைரக்டர் யாருனாக்க ஏற்கனவே விலங்கு நினைக்கிறேன் ஒரு வெப் சீரிஸ் பண்ணாங்க. இப்ப கூட ஒரு வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனந்த விடனுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வெப் சீரிஸை இயக்குன, அதாவது 2 பேர் இருப்பாங்க, லட்சுமி சங்கர், பிரசாந்த் அப்படின்னு 2 பேர் ரெட்டை இயக்குனர்கள் வெப் சீரிஸ் 2-3 பண்ணிருக்காங்க. அதுல பிரசாந்த்ங்கிறவர் தான் சூரியன் நடிக்கிற படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. ஒருத்தர். ஆமா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, சூரியனுடைய மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்ச கடன் படத்திற்கு ஆர்தர் வில்சன் தான் ஒளிப்பதிவு செஞ்சாரு. ஆனா இவர் அந்த படத்துல இல்ல. ஏன்னா பிரசாந்துக்கு அவருடைய கேமராமேனை ரொம்ப பிடிக்கும். அதாவது தினேஷன் ஒருத்தர் அந்த சீரியல்ல வெப் சீரிஸ் இருக்கணும்னு பாக்குறாங்க. அதனால கேமராமேன் மட்டும் மாறாரு. மத்தபடி படம் பிரமாதமா வர்றதுக்கான வேலைகள் இருக்கு. அதே வர 2ஆம் தேதியில இருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்கழி மாசம் வருது இல்லையா, அதனால 2ஆம் தேதியில இருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சூரிக்கு இன்னொரு மறுபடியும் ஒரு சக்சஸ். ஆமா, ஒரு பெரிய எதிர்ப்பு, ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா. ஆமா. ஓகே ஓகே ஓகே. ஆக்ஷன் ஹீரோவா இல்லாவிட்டாலும் ஆக்ஷன் ஹீரோ மாதிரி பண்ணிட்டாரு. தன்னை கொஞ்சம் காமெடி கலந்து கொஞ்சம் பண்றாரு. காமெடிக்கு இல்லையா கொஞ்சம் இல்ல படத்துல அவருடைய கேரக்டர் சீரியஸா இருக்கும். ஆனா நடப்பு சம்பவங்கள்லாம் காமெடியா இருக்கும். அந்த மாதிரி காமெடி சீரியஸ் எல்லாமே இருக்கும். எனக்கு ஒரு ஹீரோ ஆயிட்டாலே ஒரு வீரம் சாகசம் எல்லாம் வேணும் இல்லையா. சாகசம் பண்ணா தானே வீரன் ஏத்துக்குவாங்க. அதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா மத்த காமெடி நடிகர்கள்லாம் ஊனத்தை இல்லைன்னா உருவ கேலியை கிண்டல் பண்ணி தான் காமெடி பண்ணுவாங்க. ஆனா வடிவேல் என்ன பண்ணாருனாக்க தன்னை கேலி பண்ணி தன்னை அடி வாங்க வச்சு அப்படிதான் காமெடி பண்ணாரு. அது மாதிரி இவர் எப்படின்னா இவர் வேற மாதிரி, அதாவது அடி வாங்கிட்டே நேரம் இருக்கிறது, திருப்பி அடிக்கணும் இல்லையா, புழுவ மிதிச்சா கூட திருப்பி கடிக்கும் இல்லையா. அது மாதிரி ஒரு கதை தான் அவர் எடுப்பாரு. அதுதான் நான் வடிவேலு ஒரே ஒரு நடிச்ச 4-5 படம் பண்ணிட்டாரு ஹீரோவா. ஆனா ஓடுனது என்ன ஒரே ஒரு படம் தான். ஏன் மற்ற படங்கள்லாம் ஏன் ஓடல? அதுக்கான காரணங்கள் ஏதாச்சும் இருக்கா? ஏன் அவரை இப்போ அடுத்து மாமன்னன் போச்சுன்னு வைங்க, அது வேற கலர். ஏஆர் ரஹ்மான், அப்புறம் ஒரு அந்த பேனர், அந்த சப்ஜெக்ட்லாம் வேற மாதிரி இருந்தது. அதனால கொஞ்சம் போயிடுச்சு. அவர் அதுக்கு முன்னே பண்ண 4-5 படம் பார்த்தீங்கன்னா எலி உட்பட எல்லாமே அவர் பெருசா போகல. ஹீரோவா தன்னை பிரகடனப்படுத்திக்கிட்டாலும் கூட ஹீரோவா தன்னை அவர் ஏன் அதை தனியா நிலைக்கவே இல்லை. அது காரணம் டபுள் ரோல், எல்லா படத்துலையும் டபுள் ரோல் பண்ணதுனால
அது ஏத்துக்கலையா என்னன்னு தெரியல. ஏன்னா இவருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வடிவேல் வந்து ஒரு நல்ல கலைஞர். அதாவது ரெண்டாவது எல்லா விஷயத்திலும் தலையிடுறதுக்கு பாருங்க தப்பு. இப்ப நீங்க சொன்னீங்களே மாமன்னன் படம், அதுல தலையிடவே முடியாது. டைரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டாரு, நீ இப்படிதான், அவர் அப்படித்தான், நீ இப்படிதான் நடிக்கணும், இப்படி நடிச்சாதான் நீ பெருசா வருவேன்னு தெரியும். அத மாதிரி சொன்னாரு, செஞ்சாரு, வெற்றி அடைஞ்சது. அது மாதிரி டைரக்டர் நடிகரா மாறாத வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். தனக்கு வேண்டிய ஆட்களை போட்டுட்டு பேருக்கு டைரக்டர் வச்சுக்கிட்டு அவர் படம் பண்ணாருன்னா எலியா இருந்தாலும் புலியா இருந்தாலும் இப்படிதான் போகும், வேற வழி கிடையாது. ஓ சரி சரி. அவருடைய இதுக்கு காரணம் பெரும்பாலும் அவரே தான், வேற யாரும் கிடையாது. அதாவது அவருடைய முயற்சி உழைப்புல தான் அவர் வந்தாரு, அவரே தான் வீணா போயிட்டாரு. அதாவது ஒரு ஆக்ஷன் பிளாக் உட்பட எல்லாமே வச்சிருப்பாரு. அதே சமயம் இவரை எல்லோருமே அவரை வந்து பெரும்பாலும் காமெடியான தான் பார்த்தாங்க, ரசிச்சாங்க. அவருடைய காமெடி இருந்தா தான் ரசிச்சாங்க. இடையில வந்து அந்த ஓவர் கொஞ்சம் ஹீரோத்தனம் வரும்போது உங்களுக்கு ரசிக்க முடியாம போயிருக்கு. இல்ல அதுலயே பாத்தீங்கன்னாக்கா 23ஆம் புலிகேசி வரும்போது என்ன நினைச்சாங்கன்னாக்க மன்னர் படமா எடுத்திருப்பாங்களோ, மன்னர் மாதிரியே பேசியிருப்பானோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு தான் இருந்தாங்க வாங்கினவங்க எல்லாம். ஏதாவது ரிலீஸ் பண்றதுக்கு படம் ஓடுமோ ஓடாதங்கிறது ஒரு பயம் இருந்துச்சு. சங்கர் தயாரிக்கிறது ஏதாவது கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்கும் அப்படிலாம் யோசிச்சாங்க. ஆனா ஒரு விஷயம் என்ன, படத்துல முழுக்க ஒரு கோமாளி மாதிரி இருக்கிற ஒரு மன்னனுடைய கதையா காமெடி படமா இயக்குனர் வந்து சிம்புதேவன் கொடுத்தாரு. அதனாலதான் அவருக்கும் மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது, கம்பெனிக்கும் மிகப்பெரிய வருமானம் தந்துச்சு, டைரக்டருக்கும் அடுத்தடுத்த படங்கள் கிடைச்சது. அதான் அவரு இந்த காமெடி நடிகர்கள் வந்து ஒரு அதே மாதிரி ஆரம்பத்துல இருந்து கவுண்டமணி பண்ணாரு, ஒரு சில படங்கள் பண்ணி அப்புறம் 10 படம் பண்ணார். அதுல ஓடுனது ஒரு படம் 2 படம் தான். அதுக்கு பிறகு போல அவரும் அதுக்கு பிறகு காமெடி ட்ராக்குக்கு வந்தார். அதே மாதிரி உங்களுக்கு சந்தானம் அதே மாதிரி இப்போ வந்து முழுக்க ஹீரோ ஆயிட்டாரு. முன்னெல்லாம் ஒரு காமெடியனா இருக்கும்போது வருஷத்துக்கு ஒரு 20 படம் வந்துச்சு. இப்போ ஒரு படம் வருஷத்துக்கு வரணும். அது வந்து தக்க வச்சுக்க வேண்டியிருக்கு. அவரும் அடுத்து ஒரு ஹீரோவை பண்றாரு நடிகர், அடுத்து ஒரு படம். அதுக்கெல்லாம் காரணங்கள் இருக்குது. எஸ்கே வந்து விஜய் டிவில வந்தாரு, டக்குனு ஹீரோ போயிட்டாரு, மேல போயிட்டே இருக்கிறாரு, மிகப்பெரிய வசூல் ஹீரோ ஆயிட்டாரு. நம்ம எத்தனை நாளையும் காமெடியனா இருக்கிறது, நம்மளும் ஹீரோ ஆகலாம் அப்படிங்கிற ஆசை தான், வேற என்ன. ஓகே. இப்போ நீங்க எஸ்கேன்னு சொன்னதும் எனக்கு ஒரு இது வந்துச்சு. அமரன் வந்து 300 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்குன்னு சொல்றாங்களே, உண்மையா அது? அதாவது வேட்டையனே 1000 அப்படின்னாங்க, அது பெருசா போகல, என்னன்னு தெரியல. அதே மாதிரி 2000 கோடின்னு கங்குவா சொன்னாங்க, அதுவும் பெருசா போகல. கங்குவா வந்து அது வந்து அமரனுக்கு கொஞ்சம் வாழ வச்சுன்னு வச்சுக்குவோம். இது அவ்வளோ போயிருக்கா? உண்மையா அது? உண்மையான அவ்வளவுதான் உண்மையா? 300 கோடி போயிருக்கா? ஆமா, அதோட தாண்டி விஜயை தாண்டிட்டாரு, விஜயோட வயசுல தாண்டிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்படியும் ஒரு தகவல் வந்திருக்குது. அது உண்மையா இல்லையாங்கிறத கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதாவது பிகில் வந்து 141, மாஸ்டர் 142, அப்படி அவருடைய ஏறுமுகம், அதாவது விஜயோடைய வசூல், அதாவது தமிழ்நாடு வசூல் மட்டும் சொல்றேன், இது போயிட்டு இருந்தது. அது மாதிரி அது அளவுக்குன்னா 137 அளவுக்கு வந்திருக்கிறார். 137 கோடி அளவுக்கு தமிழ்நாடு வசூலே அவருக்கு வந்திருக்கு அப்படின்னு ஒரு நம்பகமான தகவல் கிடைச்சிருக்குது. அதனால வந்து எஸ்கேவுடைய படங்கள் வந்து விஜய் படத்தை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 140 142 தான் விஜய் படம்னாக்க 137 வந்துட்டார் இல்லையா, அப்ப கிட்ட நெருங்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். விஜய் வேற படத்தை முடிச்சுக்க படம் விஜய் கொடுத்து துப்பாக்கி இவர் கொடுத்தனால விஜய் ஆயிட்டாரு அவரு. ஆமா, தளபதி ஆயிட்டாரு. அவர்கிட்ட வந்து இவர் ராணுவ துப்பாக்கி வாங்கி வச்சுக்காரு. அவர் கொடுத்த சாதா துப்பாக்கி ராணுவ துப்பாக்கி தான். அப்படி சொல்ல முடியாது. ராணுவ வீரர் முகுந்த் இருக்காரு இல்லையா, அவருடைய வரலாற சுவாரஸ்யமா சொல்லியிருக்காங்க. மற்ற படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க காஷ்மீர் பிரச்சனையை தீவிரவாதி மாதிரியே சொல்லுவாங்க. இந்த படத்துல அப்படி கட்டல. அங்க வந்து இனக்குழுக்கள் வந்து அங்க உள்ள உரிமைக்காக, இன உரிமைக்காக போடுறாங்க, காஷ்மீரிய உரிமைக்காக போராடுறாங்க. இங்க இந்திய ராணுவம் போய் அங்க என்ன பண்ணுது, அப்புறம் வந்து பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்பெல்லாம் இப்படி ஹெல்ப் பண்றாங்க, இப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல ஓப்பனா சொல்லியிருந்தாங்க சில விஷயங்கள்லாம். அது ஒரு காரணமாகவும் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு இருக்குது. அதான் எல்லாருமே நானும் பார்த்தவங்க பேசினவங்கள்ட்ட கேட்டேன். அடுத்து வந்து இந்த கங்குவா சொன்னீங்க இல்லையா, கங்குவா வந்து 2000 கோடி ஓடுனா நம்புறது தப்பு கிடையாது. பெருசா போகணும், அதான் பாகுபலியை தாண்டி போகணும் அப்படின்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஆனா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 100 கோடிக்கு மேல வசூலாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. எனக்கு வந்து பெரிய செலவுகள் கிடையாது, ஏன்னா செட்டில் தான் எடுத்தாங்க. அதாவது செட்டுங்கிறத விட கிராபிக்ஸ் தான். ஒரு இங்க கொஞ்ச நாள் செட்டு, இங்க கொடைக்கானல் கொஞ்ச நாள் செட்டு போட்டாங்க. அதான் செட்டு. அங்க போய் இயற்கை இடத்துல எடுத்தா கூட வந்து பேக்ரவுண்டை வந்து கிரீன் மேட் வச்சு தான் எடுத்தாங்க. அதனால அந்த படத்துக்கு வந்து பெரிய செலவுலாம் பெருசா ஆயிருக்காது, கிராபிக்ஸ் செலவு தான் ஆயிருக்கும். ஏன்னா வந்து இல்ல நம்ம இவர் படத்துக்கு கங்குவா பாத்தீங்கன்னாக்க ஒரு கிட்டத்தட்ட ஹீரோக்கு ஒரு 35 கோடி வச்சுங்களேன், ஹீரோயினுக்கு ஒரு 2 கோடி வச்சுங்களேன், 35 கோடி. பாபி தியோல்னு ஒரு படம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பேர் தான் அமௌண்ட் சம்பளம். மற்றபடி எல்லாம் வந்து ஷூட்டிங் செலவு தான். ஷூட்டிங்லாம் வந்து பெரிய செலவுலாம் ஆயிருக்காது. அதே சமயத்துல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்க
அதாவது சூர்யாவுக்கு கையில இருந்து காசு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆமா. ஏன்னா அவர் வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது பிரச்சனையில மாட்டினார் ப்ரொடியூசர். ஆமா. அவருக்காக வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டார் அவர். ஓ சரி சரி. அதனால அவருடைய சம்பளம் உட்பட கையில இருந்து ஒரு 10 ரூபாயும் போயிருக்கும். அப்படிதான் அந்த படத்தோட அமைப்பு இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையாங்கிறத வந்து கம்பெனி தான் சொல்லணும். ஏன்னா தனஞ்சயன் சார் வந்து எல்லாத்தையும் சொல்லுவாரு. ஆமா. இதை சொல்லுவாரா? ஆமா. அவரே இப்ப இல்லையாமா அதுல அப்படியா? கம்பெனில தோல்வி அடைஞ்சா வந்து அடுத்தடுத்து போய் தானே ஆகணும். தோல்விகளை அப்போ வந்து தோல்விகளை அங்கங்கே கொடுத்துட்டு போயிடணுமா, இல்லை தோல்விகளை அடைஞ்ச உடனே வேண்டாம் நம்மால தோல்வி மட்டும் அடைய வேண்டாம்னு நினைச்சிடறாங்கன்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள் தார்மீக அடிப்படையில ஆரம்பிப்பாங்க. அப்புறம் போக போக சின்ன சின்ன பிரச்சனைகள் கருத்து முதல்ல வரும் இல்லையா, நம்ம விலகத்தானே செய்வாங்க. அது மாதிரி விலகி இருப்பாரு. சரி, இன்னைக்கு இந்த எபிசோட்ல இதோட முடிச்சுக்குவோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாலன். நன்றி நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.